நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் ஒரு தரமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். அப்படி அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு, பொரியல். மதுவுக்கு இன்னைக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல நாள் அதுமா இன்னைக்கு ஒரு தரமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம வீட்டு. தக்க ஆத்தாடி ஆத்தியே சுட்டுடுச்சு. ஆவி பறக்க நண்பர்களே, ஆவி பறக்க நண்பர்களே. அட்ட என் பொண்டாடி சமைச்சிருக்கா. அட்ட நண்பர்களே, எச்சி ஊழு. ஆஹா, எச்சி ஊழு நண்பர்களே, எச்சி ஊறுது. அப்பா வாய்ப்பா இருக்கு. இதை அவசரப்படாரா, ஒரு குழம்பிக்கணும், கிண்டிக்கணும்ல. அப்பதான் இருக்கும்ல, என் பொண்டாடி சமைச்சு இருக்கும்ல. இது யாருக்கு போட? எனக்கு எச்சி ஊறுது. மது உனக்கா பாரு, எவ்வளவு போதும் கொண்டு ஏருக்கு. மது சாப்பிடும் நல்லா போதுமா? ஓகே. அடுத்து சரிமி உனக்கு. சாப்பிடு சரிமி இல்லை சாப்பிடு, லேட்டாக நீ சாப்பிடு, தட்டு எடுத்துருவா. சரி ரைட்டு, ஓகே. அங்கே போய் சாப்பிடணும் ஸ்கூலில். இது வந்து சரிமிக்கு வந்து காலையில் நண்பர்களே, லேட் ஆகிடுச்சு பிள்ளைக்கு. ஆஹா, ஏண்டி இவ்வளோ கொலைகளை போடுற? கொத்தமல்லி கருவேப்பில்லை கொஞ்சமாக போட மாட்டியா? சும்மா அவ்வளோ போட்டுக்கிட்டு. ஐயோ, நீ எதுக்கு போல சோறு போடுற? ஆமாம் சரிமே, ஒரு தட்டு எடுத்துருவா, ஒரு தட்டு மாதிரி எடுத்துருவா. கம்மியாகுது இது சோறுன்ற. இது குலைகள்லாம் கம்மியாக போட்டு தோல. சும்மா ஆமாம், அதான் அரைச்சி கூட ஊற்றுனால எண்ணெய் ஆற வச்சுக்கோ. லைட்டாக ஃபேனை போட்டு உள்ளே அந்த ஃபேனை கூட போட்டு ஆற வச்சுக்கோப்பா சாமி. இதையா இருக்குது சரிமி, நீ சீக்கிரம் கிளம்புறியா? ஓகே, இந்த ரெடி பண்ணி தரேன் உனக்கு. அப்பா நண்பர்களே, இன்னைக்கு லேட் ஆகி போச்சுமா. அது சரிமிக்கு பாவம் வேணும் வந்துடும், பஸ் வந்துடும். சாப்பிடுப்பா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி ஏம்மா? என்னது ஏம்மா உனக்கண்டா வேணும்? ஏம்மா ஐயோ குழம்பு முட்டை வேணா இதில் வைக்க, இதில் வச்சுடுவா. உருளைக்கிழங்கு வச்சுருவா. எனக்கு உருளைக்கிழங்கு வேணாம், முட்டை மட்டும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அப்போதான் அது டேஸ்ட். அது தெரியாது லூசு போய் உள்ளக்கு. எவன் பத்தியான்னு தெரியல. போதுமையா நிகழ்ச்சியை தூத்துறங்க. இது மட்டும் கரெக்டாக சொல்லுவீங்க மேடம். இது எப்படியே பிடிங்க, இது எப்படியே கொஞ்சம் தான் எப்படி பிடிங்க. ஆரட்டும், சுற்றும், அதை பிடிச்சிடாங்க. அப்படியே கொஞ்சம் வைங்க, ஆரட்டும். அப்படி நீங்கள் கிளம்பு, டயத்தை பாருங்கள். அதுக்குள்ள மதுக்கு சூறு வச்சு. மது ஏன்னா நீ சாப்பிடல இந்த முட்டை சாப்பிடு. நான் சாப்பிட்டது நீ சாப்பிடுவியா? இந்த அப்பா சாப்பிடும் போற. மதுக்கு சின்ன கண்ணு இருடி வைக்கிறீங்க. முட்டை வை, இல்லைன்னா உனைய முட்டை வச்சுடுவேன். இதில் வைக்கவா? இதில் வைக்க. சரி, இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுருவாப்பா. கொஞ்சம் திண்டு வரந்தா ஒரு ஸ்பூன் வை. உனக்கு ரொம்ப பிடிக்குங்களா? ஒரே ஒரு ஸ்பூன் வை. ஏய் சாப்பிட முடியல. சும்மா சொல்றதே என்ன மது? அது சாப்பிடுடா, நல்லா சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக போட்டுருக்கா அம்மா. உங்களுக்கு தான் அம்மா சமைக்கிறப்பா காலையில் எழுந்திரிச்சு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பெண்கள் எந்திரிச்சு சமைக்கிறது? அசால்ட்டாக வேணான்றீங்க. என்ன பழக்கம் இது?
என்ன குட்டிமா என்னடா அது? இல்லை யார் பார்த்தாங்க நீ சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க மதுமா. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் தான் பெத்தா சொல்லாத நீ. உங்கள் அம்மா தான் உனக்கு பெத்தா. ஓகே நண்பர்களே ஓகே நண்பர்களே, இன்னைக்கு காலையில் நல்ல நாள். அதுவுமா இன்னைக்கு ரொம்ப நாள் வீடியோ போடாமல் விட்டுவிட்டு நான் சாப்பிட்றேன். நீ அம்மா வாயை பார்த்துக்கிட்டே இருக்க. பாவம் அதுவும் வீடியோ போடணும், அதுவும் பிஸி, நானும் பிஸி. ஒரு பிஸியும் இல்லை, சும்மா சொல்லிக்கிற வேண்டியதே பிஸின்னு. அதனால என்னன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன் முன்னாடி. உண்மையை சொல்லிடுவேன், கீழே அடி பிடிச்சி போச்சு. சோறு அடி பிடிச்சிச்சா? இங்கே வரும், இங்கே பாரு, இங்கே பாருதா. இது லைட்டாவா? அடி பிடிக்காம பண்ணுறீங்கன்னா கேட்டு தொலைய மாட்டேன். அப்புறம் அது ஒரு மாதிரியே வாட வரும். நீ ரைட்டு நண்பர்களே, ஒரு அருமையான இனிய காலை வணக்கத்தில் என்னுடைய மனைவி தரமான ஒரு சமையல் சமைச்சாங்க. லைட்டாக அடி பிடிச்சி போச்சு. அது ஒன்றும் சகசம் தான், இயற்கை தான். அது வந்து அடி பிடிக்கிறது எப்போ என்னடாம்மா அவளுக்கு எப்பயுமே அது பிடிக்கும். அடி பிடிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பிடிக்க விட்டா. நல்ல அவிச்ச முட்டை காலையிலேயே, நல்ல அவிச்ச முட்டை சாப்பிடுங்க நண்பர்களே, இதுவே நல்லது. இப்போ சாப்பிட்றேன், இனி மதியம் தான் சாப்பிடுவேன். அப்புறம் மதியம் சாப்பிடுவோம், நைட் தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவேன் நண்பர்களே. புதுசாக நான் ஒன்றும் கிடையாது. சோறு வை. ஏன் நீ உருட்டி வச்சு சோறு வச்சா? தேங்க்யூ ராம, தேங்க்யூ. இது போல் நீங்களாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவேன். தயிர் சாப்பிட்றியா? இருமலாம் வருதான். தயிர் சாப்பிட்றேன்னா என்னப்பா பண்ற? சுட்டு பொசுக்குதுமா. மதியத்துக்கு காஞ்சிரும்ல. கிராம்பு குயிக்டாமா, சாப்பிட்றாமா. நீ சாப்பிட்டாதான் சீக்கிரம் பள்ளிக்கூடம் உனக்கு வேணும் வந்துருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் பேட், செகண்ட் ட்ரிப் பேட் வந்தாரா நான் அழுவேன். செகண்ட் ட்ரிப் அது நீ அழுவியா? அளவெல்லாம் கூடாது சரியா? தைரியமாக எதுவும் பேச போகிறோம் அப்பா மாதிரி. இப்போதான் எடுக்கிறாங்க செகண்ட் ட்ரிப். அப்போ பொறுமையாக சாப்பிடுவேன் நீ ஸ்டைலு. மதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு என்ன போல. என்னன்னு கேளு. நேற்று நண்பர்லாம் கிஃப்ட் போட்டாங்க, நிறைய கிஃப்ட் போட்டாங்க. அதில் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா. டொண்டடாய் அவிச்ச முட்டை. ஏமாந்து போயிட்டியா? அந்த அஸ்கு புஸ்கு அஸ்கு அஸ்கு புஸ்கு அஸ்கு. அப்பா வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு, சாப்பிடு. இதை பூரா சாப்பிட்டா தான் வாங்கிட்டு அப்பா. ஆமாம், இதை பூரா டக்கு டக்குன்னு இப்போ 5 நிமிஷம் சாப்பிடணும். தண்ணியை நின்றுட்டு வை, தண்ணியை டக்கு டக்குன்னு சாப்பிடணும். போது எப்படி சாப்பிட்ணும்? சரி, பேசக்கூடாது. சாப்பிட்டே சொல்றேன். சரி, அப்போ உனக்கு கிஃப்ட் உண்டு இன்னைக்கு. சண்டாளமா ஆமாயா பத்தாமல உனக்கு வாங்கி தரப்பா. யாருக்கா வாங்கி தரப்பா? என் தங்கப்பில்ல. என்னடா அது? வெத்தையா ஒதுக்கி வச்சிருச்சு புள்ள பைய உள்ள. இப்படிலாம் ஒதுக்கப்படாரா? அதுக்கு தான் சொன்னேன், இவ்வளோ கொலைகள் போடாது, செடிகளை போட்டு குழம்பு வைக்காத சொல்றேன். லூஸு கேட்டு துளையிறியா நீ? ஏட்டிய உருட்டி ஆடுறாம்மா, அம்மா உருட்டி ஆடுறா. தேவை அந்த இந்த குலை எடுத்துனாப்பா. வெறி குட்டுற அன்னைக்கு தானே என் மகன் முட்டை சாப்பிட்றான். டமுக்கிட்ட உருட்டி ஆடுறா. தண்ணி குடிச்சக்கடா லைட்டா அம்மா வெக்கிக்கிறாமடா சாமி. என்ன நீங்கள் முட்டை மறுபோட போடுறது கலத?
முட்டைக்கு படுகூட போடுது என் பிள்ளை என்னன்னு தெரியல, அதிசயமாக இருக்கு. என் ஆத்தாடி ஆத்தே, நான் பெத்த மகளே என்றைக்குமே சாப்பிடாது, இன்னைக்கு தான் நிறையா சாப்பிடுது. அப்படி சொன்னாலும் சாப்பிட வைப்பேன் நண்பர்களே. காக்காய்க்கு மாதிரி சோறு கொண்டு வர மாதிரி காக்கா உரிங்க, காக்காய் தான். இல்லை நீ மனுஷன் எப்படி இருக்கு தக்காளி சோறு? சூப்பராக்கா? நான் செஞ்சது அப்பா கஷ்டப்பட்டு. அப்புறம் ஏய் வேலையை போகிற நான் எந்திரி செஞ்சேன். அப்புறம் தயவு செய்து வெக்கம்லாம் பேசாதீங்க போது. நான் அப்பா காலையில் எழுந்திரிச்சு கடுமையான உழைப்பு. நான் போட்டு எஃபெக்ட் போட்டு செஞ்சேன். தண்ணி குடிச்சுக்கூட கொஞ்சம் லைட்டாக நிறையா குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக குடிக்கணும். கொஞ்சம் தான். சரிடா அம்மா, இந்த ஒரு ரூபாய் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஒரு ரூபாய் குடிச்சோன்னா ஒரு டம்ளர் குடிக்கிறவள, அப்புறம் எப்படி சோறு இறங்க? முட்டையை போல நின்று நண்பர்களே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகளை சாப்பிட வச்சு வேடிக்கை வருங்க. தயவு செய்து சாப்பிடாமல் அமுச்சு விடாதீங்க குழந்தைகளை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அடிக்கிறீங்க லைவில் வந்து சூப்பர் ஷாட்டு, அப்புறம் ப்ரீ கிஃப்டில் நிறைய பேர் அடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பேர் சொல்லலாம், ஒருத்தர் பேர் சொல்லிட்டு இன்னொரு சொல்லாம மட்டும் அது ஒரு பெரிய குற்றமாயிடும். அதனால் எல்லா நண்பர்களுக்கும் கிஃப்ட் அடித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த புதன்கிழமை காலை வேளையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, கமெண்ட் போட்டவங்களுக்கும். அட்டா என் மக பத்தியா அவரும் சொன்னாங்க நைட்டு ராஜபாண்டியன் சொன்னாப்புல, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, நான் சொல்லிலாம் கொடுக்க மாட்டேங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதா? இது சொல்லிக் கொடுக்குறது அதை பற்றியா நான் சொன்னேன். கிஃப்டோட நன்றினே. அது மட்டும் இல்லை, கமாண்ட் போட்ட எல்லாருக்கும் நன்றின்னு என் மக சொல்கிறேங்க. அதுதான் இயல்பான நடிப்பு தான். எங்களுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் நடிக்க தெரியும். சினிமாவில் நடிக்க தெரியும், இதில் நடிக்க தெரியாது. இதில் வந்து நீங்கள் இயல்பாகத்தே இருப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடுவது மதுரை மீசமணி, எனது அன்பு மகள் மதுமிதா, டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய அந்த உணவு தயாரிப்பாளர், என்னுடைய அன்பு மனைவி கேமராமேன், அப்புறம் என்னுடைய மக தான் எல்லாம் சப்ளை, காய்கறி விட்டுறது எல்லாமே சர்மி. எங்கள் குடும்பமாக தான் வீடியோ போடுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி எங்களை மென்மேலும் வளர்த்து விட்டு கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இது இனிய காலையில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் நம்ம கடைக்கு வாங்க. அருமையான துணிமணிகள் இருக்குது. நம்ம ஜவுளி கடை இருக்குது, ஊமிச்சி வளத்தில் இருக்குது. வாங்க நண்பர்களே, ஆடி மாதம் தள்ளுபடி இருக்குது. முடிஞ்சாலும் நம்மளோட தள்ளுபடி தான் இருக்குது எப்பயுமே. ஓகே, எல்லாரும் சும்மா டர்ன்னு சொல்லிட்டுங்க.